ஒருவர் தொழுது கொண்டு இருக்கும்போது குறுக்கே போகக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. அதனுடைய எல்லை சஜிதா செய்யும் இடைவெளியா அல்லது வேறு எதுவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்கறாங்க. நிறைய பேர் இது நிறைய பேருக்குள்ள சந்தேகம். தொழுதுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் குறுக்குல தாண்டி போயிட்டாங்கன்னா, நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம தடுத்துடலாம். தூரமா போயிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளை தாண்டி தூரமா போறாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, ஐயோ குறுக்க போயிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள ஒரு வகையான அவங்களுக்கு நம்ம தொழுகையில குறுக்க போயிட்டாங்களேன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படும். இதை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெளிவா சொல்லப்பட்டது என்னன்னா, ஒருவர் தொழுகிறார், தொழுகும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு குறுக்கே போனால் நீங்க அவங்களை தடுங்கள். எந்த அளவுக்கு தடுங்க? அவங்ககிட்ட நீங்க சண்டை இடுங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க. சண்டை போடுங்க, நில்லு, குறுக்க போயிடாத அப்படின்னாங்க. ஒருவரை தொழுகையில தடுக்கிறதா இருந்தா எவ்வளவு தூரம் தடுக்க முடியும்? நம்முடைய கை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவுதான். நம்ம சஜிதா செய்யற அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கும். நம்ம சஜிதா செய்யற அளவுக்கு நமக்கு ஊடால அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க அவங்கள தடுக்கலாம், அவங்கள பிடிச்சி தள்ளி விடலாம். அதாவதுன்னா அவங்க வந்துடாதீங்க அப்படின்றத செய்கையில காட்டுற அளவுக்கு செய்யலாம். இதைத்தான் சண்டையிடுன்னு சொன்னாங்களே தவிர, தொழுகையில் நிற்கும் போது சண்டையிடுன்னு சொன்னா ஓடி போய் சண்டை போறது கிடையாது. தொழுகை விட்டுட்டு அவங்க பின்னாடி அவங்க எங்க நின்னாலும் குறுக்க வந்துட்டாங்க போய் சண்டை போறது கிடையாது. சண்டை என்பது தொழுகையில் இருக்கிற வேலையில உங்களை தடுக்கிற அளவுக்கு தூரம் எந்த அளவுக்கு இருக்கோ, அவர்கிட்ட சண்டையிடுன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணுமே தவிர, அதை தாண்டி நம்ம சஜிதா செய்யற அளவை தாண்டி அந்த பக்கம் போனாங்கன்னு வைங்களேன், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது உங்க தொழுகையும் பாதிக்காது, அவருடைய நன்மையும் பாழாக்காது, அவரும் மார்க்கத்துக்கு முரணா செயல்பட்ட மாதிரி ஆக மாட்டாரு, நீங்களும் மார்க்கத்துக்கு முரணா செயல்பட்ட மாதிரி ஆக மாட்டீங்க. என்ன ஒரு மக்களுக்கு அடையாளப்படுத்தலாம்னு சொன்னா, சுத்ராக்களை நம்ம வச்சுக்கலாம். நம்ம தொழுகிறோம் அப்படின்னா நம்ம சஜிதா டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் நம்ம சுத்ரா வைக்க போறோம், அதை தாண்டி நம்ம தூரம் வைக்க போறது கிடையாது. ஒரு போனோ வேற ஏதாவது ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யலாம், நீங்க ஒரு சுத்ராவாக முன்னாடி வச்சுட்டீங்கன்னா இதுக்குள்ள வராதிங்க அப்படின்னு அடையாளப்படுத்துற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கெல்லாம் தூணுக்கு மத்தியில தொழுவாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப தூணு நின்றுகிட்டு தொழுவாங்க போல, அது அவங்க தடுப்புக்காக வச்சிருக்கலாம் அல்லது வேற ஏதாவது நோக்கத்துக்காக வச்சிருக்கலாம். இன்னைக்கு சில பள்ளிகள் எல்லாம் அங்கங்க சுத்ராக்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தொழுகையை தொழுவாங்க. அப்போ ஒரு ஈட்டியை சுத்ராவாக நிப்பாட்டி வச்சிருப்பாங்கன்னு வருது. அந்த சுத்ராவை தாண்டின பிறகு அந்த பக்கம் பெண்களும் கால்நடைகளும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாங்க. அப்போ ரசூல்லா தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈட்டி வச்சிருந்துருக்காங்க, அதை தாண்டி பெண்கள் போயிருந்துருக்காங்க, அதை தாண்டி கால்நடைகள் போயிருக்குது. அப்ப ரசூல்லா போய் அதை தடுக்கல. பெண்கள்கிட்ட சண்டை போட்டாங்களா, ஏன் போறீங்கன்னு? அப்ப சுத்ரா என்பது அவங்க தொழுகையை சஜிதா செய்யற அளவுக்கு நான் நின்று இருக்கிறேன் அப்படின்னு அடையாளப்படுறதுக்காக ஒண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. அது போல நம்ம ஒரு முன்னாடி தேவைப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம். அப்படி தேவை இது பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீங்க சங்கடப்பட தேவையில்லை. நம்ம சஜிதா செய்யற அளவுக்கு கை தடுக்கிற அளவுக்கு உள்ள தூரத்துக்கு உள்ள வராம நீங்க பாதுகாத்துட்டா போதுமானது. அதை தாண்டி போறவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களும் குற்றவாளி ஆக மாட்டாங்க, நம்மளும் குற்றவாளி ஆக மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு தொழுகையில டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.